வந்து ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முகல்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் நமக்கு டிஎன்பிசியில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 11th புக் வந்து பார்க்கணும். 11th ஹிஸ்ட்ரி புக். ஸோ தமிழ்நாடுவோட 11th ஹிஸ்ட்ரி புக் வந்து நமக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து முகல்ஸு, டெல்லி சுல்தானு, மராத்தாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாமனி கிங்டம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கில் கவர் ஆயிரும். ஸோ 11th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து எடுத்து வந்து பார்த்துக்கோங்க. இதான் 11th ஹிஸ்ட்ரி புக் தான் நடத்துகிறேன். ஸோ இது ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் எடுத்து ஒரு தடவை மார்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா போதும். பிக்சர்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அப்போ நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து உள்ளே போகலாம். ஓகே. ஸோ இப்போ முகல்ஸில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முகல்ஸ் வந்து என்ன மரபை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ முகல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழியில் தைமூர் மரபும், தாய் வழியில் செங்கிஸ்கான், மங்கோலியல் செங்கிஸ்கான் மரபை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தந்தை வழியில் வந்து இப்போ பாபர் வந்து முகலாயர் பேரரசை தோற்றுவிச்சார் இந்தியாவில். அவர் வந்து தந்தை வழியில் ஃபாதர் சைடில் வந்து தைமூர் மரபை சேர்ந்தவரா, மதர் சைடில் செங்கிஸ்கானா. ஸோ அந்த செங்கிஸ்கான் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டு மிராண்டித்தனமாக வந்து சண்டை போடுவார். ஸோ அந்த மங்கோலியர்கள்னாலே நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியை சேர்ந்தவங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாபர் பற்றி லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாபர் வந்து பார்த்தோன்னா அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர், முகலாய பேரரசை தோற்றுவிச்சவர் பாபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போது 1526 முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடிய கூட சண்டை போட்டு ஜெயிச்சு நம்ம இந்தியாவில் வந்து ஆட்சி அமைச்சாங்கன்றாங்க. அதுலேருந்து முகலாயரோட ஆட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1526 1857 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான முகலாய பேரரசர்கள் யாருன்னு கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜகான், அவுரங்கசீப். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான பேரரசர்கள். ஸோ இந்த இது வந்து பார்த்தோன்னா 1526 1707 இந்த பீரியட் வரைக்கும் பார்த்தோன்னா கிரேட் முகல்ஸ், முகலாயர்களில் பெரிய முகலாய அரசர்களை ஆட்சி பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்தவங்கலாம் லேட்ரல் முகல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களாம் வந்து ஒரு சின்ன பெரிய லெவலில் இருக்காது, சின்ன சின்ன லெவலில் தான் இருக்கும், முக்கியமான அரசர்கள் கிடையாது. ஸோ அதில் நமக்கு முகலாயர்களில் கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க, 2ஆம் பகதூர் ஷா. அதை ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப்போட இறப்பு 1707, அதுக்கப்புறம் முகலாயர்கள் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவுரங்கசீப்போட இறப்புக்கு அப்புறம் முகலாயர்கள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் தான் கிரேட் முகல்ஸ். முகலாயர்கள் வந்து இந்தியாவில் பெரும்பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1857 பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு டேரெக்டாக போயிடும், பிரிட்டிஷோட க்ரௌன் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அக்பர் கிரியேட்டட் அ பாலிசி இன்டெகிரேட்டிங் ஹிந்துஸ். லைட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க, உள்ள டெப்த்தாக கொடுப்பாங்க. ஸோ அக்பர் வந்து பார்த்தோன்னா இந்து, முஸ்லீம் இந்த மாதிரி எல்லா மதமும் வந்து ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு பாலிசி வந்து இது பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து முகல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாபர் பற்றி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஜாகிருதீன் முகமது பாபர். பாபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட இயற்பேர் வந்து முழு பேர் வந்து ஜாகிருதீன் முகமது பாபரா. 1526 1530 வரைக்கும் அவர் இந்தியாவை ஆட்சி பண்ணார். இது ஆட்சி காலம் 4 வருஷன்றது இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இவர் வந்து எங்கேருந்து வந்தார் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து மத்திய ஆசியாவில், ஸோ அந்த ஈரான் ஈராக் சைடு மத்திய ஆசியாவிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அந்த உஸ்பெகிஸ்தான் சொல்லுவோம்ல அந்த சைடு, அந்த ஈரான் சைடு அங்கிட்டிருந்து வந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சவாவீத் அப்படின்ற அந்த மெம்பர்ஸ், அந்த டைனாஸ்டி சேர்ந்தவங்க, அந்த ஈரான் சைடில் ஷியா முஸ்லீம் அப்படின்ற அந்த வகுப்பை சேர்ந்தவங்களாம். அதே மாதிரி வந்து அந்த ஈரானில் ஷியா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அப்புறம் துருக்கியில் இருக்கவங்க சன்னி முஸ்லீம்ஸ்ன்றாங்க. ஸோ மாதிரி இந்த மாதிரி முஸ்லீம்ஸில் 2 கேட்டகரி இருக்காங்க, ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் அப்படின்றாங்க. ஈரான் சேர்ந்தவங்க ஷியா முஸ்லீமா, அதுக்கப்புறம் வந்து துருக்கியை சேர்ந்தவங்க சன்னி முஸ்லீமா. ஸோ இவர் வந்து 2 மிக்ஸாக இருப்பார். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்பா தந்தை வழி வந்து தைமூர், மதர் சைடு வந்து செங்கிஸ்கான் அப்படின்னு பார்த்தோம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர் வந்து சாமர்கண்டில் ஒரு ஆட்சியாளராக வராரு. அவங்களோட அப்பாவுக்கு அப்புறம் வந்து இவர் சாமர்கண்டில் ஒரு மன்னராக வந்து வராரு பாபர். ஆனால் வந்து இவர் வந்து மன்னராக வரும்போது இவருக்கு வந்து வெறும் 11 வயசு தான் அங்கே சாமர்கண்டில். அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கவங்களாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால இவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியலை சாமர்கண்டில். அதனால தான் என்ன பண்ணுவார்னா அங்கிட்டிருந்து அப்படியே கிளம்பி இந்த நம்ம இந்தியா பக்கம் வந்துடுவார். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அரசராக ஆவார். ஓகே. இவர் வந்து இந்தியாவுக்கு எந்த வழியாக வந்திருப்பாருன்னா பட்டுப்பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டுப்பாதை சில்க் ரூட் வழியாக தான் இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்போ தான் வந்து இந்த டெல்லி சுல்தான் வந்து நமக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இப்ராஹிம் லோடியெல்லாம் அவங்கள தோக்கடிச்சிட்டு நம்மளை வந்து கேப்சர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ அப்போ வந்து இவர் ஆட்சியை அமைக்கும் போது அரியணை ஏறும்போது இவருக்கு 11 வயசு அப்படின்றத கொடுத்துருக்காங்க சாமர்கண்டில். ஸோ இது வந்து உஸ்பெகிஸ்தானில் இருக்க ஒரு நகரம் சாமர்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எனிமிஸ் அவரை சுற்றி வந்து இருக்கவங்களாம் பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள் எனிமிகள். அப்போ அவரால் அங்கே வந்து ஆட்சியை இது பண்ண முடியல. அதனால தான் இந்த பக்கம் நம்ம பக்கம் கிளம்பி வராரு. ஸோ இந்த சபாவித் டைனஸ்டி ஈரானை சேர்ந்தவர், இந்த உஸ்பெக்கு சென்ட்ரல் ஆசியா பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் வேறு எதுவும் முக்கியம் இல்லை. இங்கே வந்து கொடுத்துருக்கிறது முக்கியம். ஸோ அவர் வந்து காபுல் கஜினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகள்லாம் பிடிச்சிட்டு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா பக்கம் வராரு. அதாவது இன்றைக்கி நமக்கு இதான் நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே நம்ம பாகிஸ்தான் சைடு வரைக்கும் பிடிச்சிட்டு வந்துட்டாராம். அப்படிங்கிட்டு இருந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக பிடிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக இந்தியாக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்றாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாபர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு சிலர் வந்து அழைப்பு விட்டுருப்பாங்க. அதாவது டெல்லி சுல்தானில் இப்ராஹிம் லோடியை கொண்டுட்டு தானே இவர் வந்தார். அந்த இப்ராஹிம் லோடியோட ஆட்சியை பிடிக்காம அவர் கூட இருக்கிறவங்கலாம் வந்து இவருக்கு அழைப்பு விடுறாங்க. அவங்க தான் யாருன்னா தௌலத் கான் லோடி, ரணசங்கா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்ராஹிம் லோடியோட ஆட்சி பிடிக்காம பாபரை கூப்பிட்டு விட்றாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா, பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டா நம்ம வந்து அரசர் ஆயிடலான்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கிறதே வேறு. பாபர் என்ன பண்ணுறாரு, இந்தியா வந்து நல்லா வளமாக இருக்குது, நம்ம இந்தியாவிலே உட்காந்துருவோம் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். அதில் இவங்களுக்கு அதிருப்தி ஆயிரும். ஸோ அப்போ பாபரை வந்து இந்தியாவை பிடிக்க சொல்லி யார் கூப்பிட்றா அப்படின்னா தௌலத் கான் லோடியும் ரணசங்காவும் தான் கூப்பிட்டு விட்றாங்க. இந்த மாதிரி இப்ராஹிம் லோடி கூட சண்டை போட்டு இந்தியாவை வந்து கேப்சர் பண்ணி எங்ககிட்ட கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் பாபர் அது அவரே வச்சுக்குவார். அதான் இங்கே கதை. ஸோ அப்போ வந்து இவங்க கூப்பிடும்போது வந்து வந்து நடக்கிற முதல் போர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் பானிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டு என்ன டேட்டுன்னு நம்ம கேட்பாங்க. ஏப்ரல் 21 1526 நடக்குது. ஓகேவா. ஸோ அது அந்த பானிபட் அப்படின்றது இடம். அந்த இடத்துல நடந்தனால நமக்கு இது பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு நடந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து வேலுநாச்சியார் கதையில் கூட படிப்போம். காளையார் கோவில் போர் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஏன் காளையார் கோயில்ன்ற இடத்துல நடந்தனால காளையார் கோவில் போர் அப்படின்னு படிப்போம் 1772ன்னு. அது மாதிரி இது பானிபட்டுன்ற இடத்துல நடந்தனால முதலாம் பானிபட் போர்னு சொல்கிறோம். இந்த பானிபட் போரே 2 இருக்கும். அக்பர் பீரியடில் செகண்ட் பானிபட் படிப்போம் 1556. அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போ இது என்ன டேட்டுன்னு நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின் இது. பாபர் ஒரு 4 போர் பண்ணியிருப்பார். அந்த 4 போரும் பார்த்துக்கலாம் பின்னாடி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பாபர் கிட்ட அவ்வளோவா படை இல்லை. ஏன்னா அவர் எங்கே அங்கிட்டு மத்திய ஆசியாவிலேருந்து வராரு. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இப்ராஹிம் லோடி கிட்ட யானை, குதிரை, நிறைய பெரிய படை இருக்குது. அவங்க எல்லாத்தையும் இவர் எப்படி ஈஸியாக ஜெயிச்சார்? அதுக்கு காரணம் பாபர் கிட்ட இருந்த ஆர்டிலரி, பீரங்கி படை. இதுதான் பாபர் ஜெயிச்சதுக்கு காரணம். இவங்க வந்து இங்கிட்ட பெரிய பெரிய யானையெல்லாம் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அங்கே என்ன பண்ணார், பீரங்கி படையை வச்சு அழகாக வந்து குண்டு போட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, கொண்டுட்டார். ஸோ அதுக்கு காரணம் அந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜி தான் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து ஆக்ரா, ஆப்கான்ஸ், இந்த மாதிரி ராஜபுத்திரர்கள் இவங்களெல்லாம் வந்து அடக்கி எல்லாத்தையும் இது பண்ணிட்டாராம் பாபர். ஸோ அது மாதிரி இந்த பீரங்கி இருக்குல்ல, இதை யார் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாங்க. சைனீஸ் தான் வந்து இந்த பீரங்கிலாம் வந்து கண்டுபிடிச்சாங்களாம். ஃபஸ்ட்டு இன்வென்டட் யாருன்னா சைனீஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பீரங்கி இதெல்லாம் வந்து இன்வென்ட் பண்ணது யார்? சைனீஸாக. இந்த கன் பவுடர் டெக்னாலஜிலலாம் அவங்க தான் இதாக இருந்தாங்க. அதுதான் பாபர் வந்து நம்ம இந்தியாவில் இது பண்ணி ஜெயிச்சாருங்கிறாங்க. அடுத்து வந்து பாபரோட முக்கியமான போர் வந்து கான்வா. ஸோ இது வந்து 1527 யார் கூட, ரணசங்கா கூட நடக்குது. யார் இந்த ரணசங்கா? இவர் தான் வந்து பாபரை கூப்பிட்டு விட்டுருப்பார். தௌலத் கான் லோடியும் ரணசங்காவும் தான் இப்ராஹிம் லோடியை கொல்றதுக்காக பாபரை கூப்பிடுவாங்க. அப்போ இவர் வந்து எனக்கு ஆட்சி தரலன்னு சொல்லிட்டு இவர் வந்து அடுத்து சண்டை போடுறாரு. கான்வா போர் 1527 நடக்குது. யாருக்கும் பாபருக்கும் வெர்சஸ் ரணசங்கா. யார் ஜெயிச்சா? பாபர் தான் ஜெயிச்சார். ரணசங்கா தோத்துட்டார். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து வந்து என்ன போர்னா சந்தேரி போர். சந்தேரி போர் வந்து 1528 நடக்குது. 1528 சந்தேரி போர் யாருக்கு? பாபருக்கும் மேதினி ராய். ஸோ பாபர் வெர்சஸ் மேதினி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. மேதினி ராய்க்கும் நடக்குது சந்தேரின்ற இடத்துல. ஸோ இதுலேயும் பாபர் தான் ஜெயிக்கிறாரு, மேதினி ராய் தோக்குறாரு. அடுத்த போர்லேயும் பாபர் தான் ஜெயிப்பார். காக்ரா போர். ஸோ காக்ரா போர் வந்து 1529 நடக்குது. ஸோ இது யாருக்குன்னா பாபருக்கும் முகமது லோடிக்கும். பாபர் வெர்சஸ் முகமது லோடி. இதுலேயும் பாபர் தான் ஜெயிக்கிறாரு, முகமது லோடி தோக்குறாரு. ஸோ அப்போ நமக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 4 போர் முக்கியம். என்னென்ன போர்? 15 அழகாக அந்த போர்லாம் வந்து இங்கே சொல்கிறேன், அதுக்கு ஷார்ட்கட்டும் சொல்கிறேன். 1526 பானிபட்டு போர், ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டு. ஸோ இது யார்? ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். பாபர் தான் ஜெயிப்பார். அடுத்து 1527
கான்வா போர். 27 வந்து கான்வா. இது யாருக்கும் நடக்கும்? பாபருக்கும் ரணசங்காவுக்கும் நடக்கும். பாபர் தான் ஜெயிப்பார். அடுத்து 1528. ஸோ இது வந்து என்னது? சந்தேரி போர். யார் கூட? மேதினி ராய் கூட நடக்கும். அடுத்து 1529. ஸோ இது வந்து என்னது? காக்ரா போர். முகமது லோடி கூட நடக்கும். இது எல்லாத்துலேயும் பாபர் தான் ஜெயிப்பார். ஸோ அப்போ அந்த முதல் லெட்டரை வச்சு ஷார்ட்கட்டு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா PKCG இல்லாட்டி ப்ரீகேஜின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரீகேஜி இல்லை PKCG. ப்ரீகேஜி மாதிரி PKCG. அப்போ Pனா பானிபட் 1526, கேனா கான்வா 1527, சீனா சந்தேரி 28, காக்ரா 29 1529 அப்படின்னு இந்த ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம். பாபரில் இந்த போர்கள் தான் கேட்பாங்க. இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம். பாபர் வந்து அவரோட சுயசரிதை எழுதியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா துசிக்கி பாபரி அப்படிங்கிறாங்க. பாபரோட சுயசரிதை துசிக்கி பாபரி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா துருக்கி மொழியில் எழுதியிருப்பார். இது என்ன மொழியில் எழுதியிருப்பாங்கன்னாங்க? துருக்கி மொழி. பேர்லேயே துசுக்கின்னு இருக்கா, அதை வச்சு துருக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதை பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாபருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா பெர்ஷியன், அரபிக், பாரசீக மொழி, பெர்ஷியன் இது எல்லாமே தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாபர் வந்து டிஃபிகல்ட் டாஸ்க்கு. ஓகே, பாபர் வந்து 1530 இறந்துருவார். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதை முக்கியம். 1530 பாபர் வந்து இறந்துருவார். 1530 பாபர் வந்து டைடு. அதுக்கு என்ன கதை சொல்லுவாங்கன்னா, அவரோட பையன் ஹுமாயூன் வந்து ரொம்ப வந்து உடம்பு முடியாமல் இருப்பாராம். ஹுமாயூன் வாஸ் இல் அப்படிங்கிறாங்க. அப்போ பாபர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு ஜோசியக்காரை கூப்பிட்டு கேட்பார், என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை வந்து கடவுளுக்கு பரிசாக கொடுங்க, கடவுள் வந்து உங்கள் பையனை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்து விலை மதிப்பில்லாத பொருள் அப்படின்னோடனே என்னத்தை நினச்சாங்கன்னா, இந்த கோஹினூர் டைமண்ட் அந்த மாதிரி பொருட்கள் எதுவும் வச்சுருப்பாரு, அதை வந்து கொடுப்பாரு கடவுளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சாருன்னா, விலை மதிப்பில்லாத பொருள் வந்து என்னோட உயிர் தான், அதை வந்து எடுத்துக்கோ, என் பையனோட உயிரை கொடுன்னு இவர் வந்து சொல்லுவாராம் கடவுள்கிட்ட. அதுபடி வந்து இவர் வந்து இறந்துருவாரா கொஞ்ச நாளில். இவர் இறந்தோன்னே அவரோட பையன் ஹுமாயூன் வந்து நல்லாயிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹுமாயூன் கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பார், அவரோட தம்பிங்களை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹுமாயூன் வந்து பற்றி பார்க்கலாம், அவரோட தம்பிங்கள்லாம் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஹுமாயூனோட ஆட்சி காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா 1530 1540 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் நடுவில் ஷெர்ஷா பிடிங்கிடுவார். அப்புறம் அவர் சில ஷெர்ஷாவோட ரூலர்ஸ்லாம் வருவாங்க. அப்புறம் திருப்பி 1555 1556 ஆட்சியை கைப்பற்றியிருப்பார். ஒரு வருஷம் ஆட்சி பண்ணுவார். அப்புறம் நூலக படிக்கட்டிலேருந்து தடுக்கி விழுந்து இறந்துருவார் ஹுமாயூன். ஸோ அப்போ ஹுமாயூன் பற்றி புள்ள போய் பார்க்கலாம். அப்போ ஹுமாயூன் அப்படின்னும் போது அவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சர் அண்ட் லேர்ன் பர்சன், வாஸ் நாட் அ சோல்ஜர் லைக் இஸ் ஃபாதர். ஸோ வந்து நல்லா படித்தவர், பண்பானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட அப்பா மாதிரி ஒரு சோல்ஜர், போர் வீரன் கிடையாது ஹுமாயூன் அப்படின்றாங்க. ஸோ அதான் காரணம் இவர் வந்து தோற்று போகிறதுக்கு. ஸோ ஹுமாயூன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட தம்பி 3 தம்பி இருப்பாங்க. ஒரு தம்பி வந்து கம்ரான். ஓகேவா? ஸோ இவர் வந்து காபுல், காந்தகர் இந்த மாதிரி கம்ரான் கேன்னு வருதா, காபுல் காந்தகருக்கு இன்சார்ஜாக போடுறாரு. ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவரோட ஃபாதருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி தம்பிங்களை நல்லா பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபாதருக்கு. அதனால தான் தம்பிங்களை நல்லா பார்த்துக்குவார். தம்பிங்க வந்து இவருக்கு நிறைய சதி செய்வாங்க, இருந்தாலும் இவர் நல்லா பார்த்துக்குவார். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி யாருன்னு பார்த்தோன்னா அஸ்காரி. ஸோ அப்போ அஸ்காரி வந்து பார்த்தோன்னா குஜராத் மால்வா பகுதிகளை அஸ்காரிக்கு கொடுத்து அஸ்காரியை பார்த்துக்க சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு தம்பி யாருன்னு பார்த்தோன்னா ஹிண்டால், இன்னொரு தம்பி. ஸோ இன்னொரு தம்பி வந்து ஹிண்டால் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 3 தம்பி ஹுமாயூனுக்கு வந்து 3 தம்பிங்க. யாருன்னா கம்ரான், அஸ்காரி, ஹிண்டல். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ தான் நம்ம ஷெர்ஷா என்ட்ரி கொடுக்குறாரு. ஹுமாயூனாலே யார்? ஷெர்ஷா வந்துடுவார். ஸோ ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் ஒரு போர் நடக்குது. ஸோ அதில் வந்து தௌரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானில் தௌரா அப்படின்ற இடத்துல நடக்குது 1522. அங்கே ஒரு கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அந்த கோட்டையோட பேர் சூனார் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கோட்டை? ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் வந்துட்டு தௌரா அப்படின்ற இடத்துல வந்து சண்டை நடக்குது, தௌரான்ற இடத்துல. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1532 சூனார் கோட்டைன்னு ஒரு கோட்டையை முற்றுகையிடுறாங்க. இதில் ஹுமாயூன் தான் ஜெயிப்பார். ஆனால் ஹுமாயூன் ஜெயிச்சவர் என்ன பண்ணுவார்? ஒன்று ஒரு போரில் ஜெயிச்சிட்டோன்னா ஆப்போனண்ட்டோட தலையை வெட்டி கொன்றணும். சரியா? அதுதான் போர் மரபு. ஏன்னா அப்போ தான் அவனால் திருப்பி நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா அவனை மன்னிச்சு விடுறாரு. ஷெர்ஷா என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் உங்கள் வழியில் வரமாட்டேன், இனிமேல் உங்களுக்கு கீழே வந்து நான் வந்து வேலை பார்க்குறேன், உங்களுக்கு மன்னருக்கு வந்து இதாக இருக்கேன், கீழே இருக்கேன், அடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்பிட்டு ஹுமாயூன் இவரை விட்டுருவார். ஆனால் எல்லாரும் வந்து இவர் கொல்ல சொல்லுவாங்க. ஆனால் ஹுமாயூன் விட்டுருவார். அதான் அவர் பண்ண பெரிய தப்பு. பின்னாடி ஷெர்ஷா வந்து ஹுமாயூனுக்கே வந்து வேட்டு வச்சிருவார்.
அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முற்றுகையில் வந்து மன்னிச்சு விட்டுருவார் ஷெர்ஷாவை அப்படின்னு. அதான் அவர் பண்ண பெரிய தப்புன்னு கொடுத்துருப்பாங்க. கிரேட் மிஸ்டேக்குன்னு புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரேட் மிஸ்டேக்குன்னு அதான் அவர் பண்ண பெரிய தப்பாக. ஏன்னா பின்னாடி ஷெர்ஷா வந்து ஹுமாயூனை இது பண்ணிடுவார். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து போர் இதெல்லாம் விட்டுட்டு அவர் போய் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார். டெல்லியில் வந்து தீன்பனா அப்படின்னு ஒரு சிட்டியை வந்து உருவாக்கிட்டு இருப்பார். இங்கிட்டு போர் பண்ணி வந்து அவரோட ஆட்சியை விரிவு பண்ணுவாருன்னு இல்லாமல் போய் தீன்பனான்னு ஒரு சிட்டியை உருவாக்கிட்டு இருக்கார் இந்த டைமில் அவர் பாட்டுக்கு ஜாலியாக. அதுவும் இவர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் சௌசா யார் 1532 வந்து தோற்று போய் ஓடினார்ல ஷெர்ஷா, மன்னிப்பு கேட்டு ஹுமாயூன் கிட்ட. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நல்லா ஸ்ட்ராங்காக போர் போயிடுச்சுன்னா இது பண்ணிட்டு வந்து 1532 சௌசா போர், 1539 சௌசா போர் அப்படின்னு ஒரு போர் வந்து வருது. ஓகே, சௌசா போர் இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த சௌசா போர் யாருக்கு யாருக்குன்னா ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும். ஷெர்ஷா வெர்சஸ் ஹுமாயூன். இதில் யார் ஜெயிப்பா? ஷெர்ஷா தான் ஜெயிப்பார். ஹுமாயூன் தோற்று போயிடுவார். தோற்று போனவர் என்ன பண்ணுவார்னா கங்கை நதிக்கரை வழியாக தப்பிச்சு ஓடுவார். அந்தளவுக்கு தோற்று போயிட்டார். நீந்தி கங்கை ஆற்றுல குதிச்சு நீந்தி தப்பிச்சு போகிறார். அந்தளவுக்கு ஹுமாயூன் வீக் ஆகிட்டார். ஷெர்ஷா அவ்வளோ பலமாக இருக்கார் அப்படின்றாங்க. அப்போ இன்னொரு போர் கன்னோசி போர். கன்னோசி போர் வந்து 1540 வந்து நடந்திருக்கும். இதுவும் யாருக்கு? ஷெர்ஷா வெர்சஸ் ஹுமாயூன். இதுலேயும் ஷெர்ஷா தான் ஜெயிப்பார். ஹுமாயூன் தோற்று போயிடுவார். இதுக்கப்புறம் அவரால் இந்தியாவில் இருக்கவே முடியாது, ரொம்ப வீக் ஆயிடுவார். அதனால் என்ன பண்ணுவார்? இந்தியா விட்டே வெளில போயிடுவார். ஹுமாயூன் வெளில போய் அங்கிட்ட அடைக்கலம் இருப்பார். அதுக்கப்புறம் வருவார். ஸோ இப்போ அதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா முகல்ஸில் இவர் மட்டும் தனியான ஒரு ஆள் ஷெர்ஷா. இவர் என்ன மரபுன்னு கேட்பாங்க. சூர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷெர்ஷாவை. ஓகே, ஸோ அப்போ கன்னோஜ் போருக்கு அப்புறம் இவர் தான் ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்றாங்க. ஒரு 55 வரைக்கும் இந்த சூர் மரபை சேர்ந்தவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூர் டைனாஸ்டி சேர்ந்தவங்க. ஸோ ஷெர்ஷா சூர் எஸ்எஸ்லேயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இவரோட ஷெர்ஷாவோட இயற்பெயர் வந்து ஃபரீதா. ஷெர்ஷாவோட இயற்பெயர் வந்து ஃபரீது. இவங்க வந்து ஒரு ஜாகீர்தார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க மன்னர் குடும்பம்லாம் கிடையாது. மன்னருக்கு கீழே வேலை பார்க்குற ஜாகீர்தார், இந்த வரியெல்லாம் வசூலிச்சுட்டு போய் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஜாகீர்தார் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இவருக்கு ஏன் ஷெர்ஷா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு இங்கே இது கொடுத்துருக்காங்க. ஷெர்ஷான்ற பேர் வந்துச்சுன்னா ஸோ ஷேர்கான் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி ஷெர்ஷான்னு சொல்லுவாங்க. ஷேர் அப்படின்னா என்னென்னா ஹிந்தியில் புலியா. ஸோ அந்த புலியை கொண்டனால தான் இவருக்கு வந்து ஷெர்ஷா அப்படின்னு பேர் வந்துச்சுன்றாங்க. ஷேர் அப்படின்னா ஹிந்தியில் புலின்னு அர்த்தம். அந்த புலியை கொண்டனால தான் இவருக்கு வந்து ஷேர்கான் அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து ஷெர்ஷா. அவரோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன இவரில் முக்கியம்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஷெர்ஷா வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட ஆட்சியை விரிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மேவாரில் வந்து ராணா உதய்சிங்கை போய் தோக்கடிக்கிறாரு. அந்த மேவார் பகுதியை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இவரால் ரொம்ப காலம் ஆட்சி பண்ணியிருக்க முடியாது. 1540 1540 1545 வரைக்கும் தான் இவர் ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் என்னன்னா கலிஞ்சாறு அப்படின்னு ஒரு கோட்டையில் வெடி விபத்து வந்து நடக்கும் 1545. அந்த வெடி விபத்தில் இறந்துருவார். அதாவது என்னென்னா தெரியாமல் நடந்துடும் அந்த வெடி விபத்து. ஆயுத கிடங்கு இருக்கும், அங்கேருந்து இவங்க வந்து சுட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா தவறுதலாக வந்து அந்த தீப்பொறி வந்து இவங்களோட அந்த ஆயுத கிடங்குக்குள்ளேயே பட்டு அப்படியே வெடிச்சு இறந்துருவார். இவர் அப்படி தான் இறப்பார். அப்படி இல்லாட்டி இவர் இன்னும் ரொம்ப காலம் ஆட்சி பண்ணியிருப்பார். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எந்த வெடி விபத்தில் இறந்தாருன்னு கேட்பாங்க. கலிஞ்சாறு கோட்டை வெடி விபத்து 1545 இறந்துட்டார். அதுக்கப்புறம் இருந்த ஆட்சியாளர்கள் இவரோட பையெல்லாம் வந்து ரொம்ப டம்மி தான், பெருசாக தேவையில்லை, இஸ்லாம் ஷா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. 53 55 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி ஹுமாயூன் வந்து பிடிச்சிருவார். ஆனால் இவர் ஆட்சி பண்ண 5 வருஷத்தில் பயங்கரமாக வந்து நிறையா வந்து மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதை பற்றி தான் பார்க்கலாம். ஓகே, ஓகே, இவர் வந்து என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா விவசாயத்தை வந்து நல்லா ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து விவசாயி சீர்குலைந்தால் மன்னன் சீர்குலைவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். யார்? ஷெர்ஷா தான் சொல்லியிருப்பார். விவசாயி சீர்குலைந்தால் மன்னர் சீர்குலைவான் அப்படின்னு. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நாட் டேமேஜ் கிராப். இவங்க இப்போ வந்து போருக்கோ எதுக்கோ ஒன்று போகிறாங்கன்னா இப்போ அங்கே ஒரு விவசாய நிலம் இருந்துச்சுன்னா அந்த விவசாய நிலத்தை சேதப்படுத்தாமல் போகணும். போர் வீரர்கள் ஓரமாக போகணும், அதில் இறங்கி மிதிச்சிட்டுலாம் போகக்கூடாது. என்ன தான் போரே நடந்தாலும் விவசாய நிலம் அழியக்கூடாது அப்படின்றதுல இவர் ரொம்ப இதாக இருந்தார். ஸோ அது இவரோட ஒரு நல்ல இதை ஆட்சியை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன முக்கியமானதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்டைசேஷன், தரத்தை வந்து நிர்ணயித்தார். ஸோ எதுக்கு? கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி விஷயங்களை தரத்தை நிர்ணயித்தார். ஸோ இப்போ நம்ம என்ன வந்து சொல்கிறோம்ல, தங்கம்னா வந்து அதில் இவ்வளோ தங்கம் இருக்கணும், மிச்ச உலோகங்கள்லாம் இவ்வளோ கலந்துருக்கணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி அப்பயே வந்து அக்மார்க் தங்கம்னா அது இப்படி இருக்கணும், வெள்ளினா இப்போ இருக்கணும், அந்த தரத்தை நிர்ணயித்தார். ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பண்ணார். அது இவர் பண்ண ஒரு முக்கியமான விஷயம்.
அதுக்கடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். மா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன நாணயவியலின் தந்தை அப்படின்னு இவரை யாரை சொல்லுவாங்க? ஷெர்ஷா சூரை சொல்லுவாங்க. ஏன்னா இவரோட காயின்ஸ், இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த காயின்ஸ், கரன்சிலாம் பின்னாடி பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும், பிரிட்டிஷ் வந்து இந்த 1800களில் வந்திருப்பாங்கல்ல, அப்போ வரைக்குமே அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க, பின்னாடி பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும். ஸோ அது இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜாகீர்தார் சிஸ்டம், ஜமீன்தார் சிஸ்டம் பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி அக்பர் வந்து பார்த்தோன்னா இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து ஹெரிடிட்ரி கிடையாது, மரபுரிமை கிடையாதுன்னு ஆக்கியிருப்பார். அதாவது அப்பா ஹெரிடிட்ரி மரபுரிமை அப்படின்னா அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேர், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அது மாதிரி வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அக்பர் அறிவிச்சிருப்பார். இந்த அக்பருக்கும் யாருக்கு, நம்மளோட ஷெர்ஷாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அக்பருக்கும் ஷெர்ஷாக்கும். அக்பரோட முன்னோடி யாருன்னா ஷெர்ஷான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷெர்ஷா பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் பின்னாடி அடுத்த அக்பர் தானே வருவார் ஆட்சிக்கு. அக்பர் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாருன்னு வாங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு பொதுவாக ஒரு ஆள் இருப்பார், தோடர்மால்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து இங்கே ஷெர்ஷாக்கும் ஃபினான்ஸு, அந்த நிதி சார்ந்த ரெவன்யூ சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்குவார். அக்பருக்கும் அவர் தான் பார்த்துக்குவார், தோடர்மால்னு சொல்லிட்டு. அது அக்பரில் படிப்போம். ஸோ அக்பரோட முன்னோடி யார் ஆட்சி பண்ணுறதுல? ஷெர்ஷா. அதே மாதிரி ஷெர்ஷாக்கும் அக்பருக்கும் வந்து பொதுவாக இருந்த ஒரு ஆள் யார்? தோடர்மால். அதே மாதிரி ஷெர்ஷாக்கு முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. ஷெர்ஷாக்கு யார் முன்னாடினா அலாவுதீன் கில்ஜி. ஸோ அலாவுதீன் கில்ஜி இந்த மாதிரி வந்து விவசாயத்தை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். அது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கிராண்ட் ட்ரங்க் சாலைகள். இப்போ வந்து கிராண்ட் ட்ரங்க் சாலைகள் அப்படின்னு சொன்னோன்னா, நமக்கு இந்தியாவில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மேப் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இதான் இந்தியா. இங்கே இண்டஸ் ரிவர் இங்கே ஓடுதுன்னா, இங்கேருந்து இங்கே வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் வந்துட்டு நிறையா ஹைவேஸ்லாம் போட்டிருக்காராம். இப்போ நம்ம ஹைவேஸ் இருக்க மாதிரி ஒரு நாற்கரண சாலை மாதிரி அழகாக வந்து பார்த்தோன்னா, இந்த கடலையும் வந்து கடல்லேருந்து அடுத்தடுத்து அந்த துறைமுகத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிராண்ட் ட்ரங்க் சாலைகள்லாம் யார் போட்டான்னு கேட்டால் ஷெர்ஷா சூர் வந்து போட்டார், ஹைவேஸ்லாம். அதே மாதிரி சாலை போட்டால் மட்டும் பத்துமா, சராய் அப்படின்னு சொல்கிற தங்கும் விடுதிகள், ரெஸ்ட் ஹவுஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சாலையில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஓய்வு எடுத்துகிட்டு போகிறதுக்கான தங்கும் விடுதிகளாக ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. அதை சராய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் பீரியடில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு இதாக இருந்திருக்காங்க. முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இது அப்படின்னு கிடையாது, எல்லாத்தையும் ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காரு. நீதியில் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காரு. ஹிந்து முஸ்லீம் யாருன்னெலாம் பார்க்கல, நீதினா இதான் நீதி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கிறாரு. அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி அக்பர் காலத்தில் இந்த தோடர்மால் வந்து இவர்கிட்ட வேலை பார்த்தவர் தான் அங்கேயே இருப்பார். இங்கே அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அக்பர்கிட்ட தான் அந்த தோடர்மால் இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர்கிட்டையும் அவர்கிட்ட 2 பேர்கிட்ட வேலை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி டெல்லியில் புராண கிலான்ற ஒரு இதை வந்து கட்டுறாரு. ஸோ அவர் வந்து தீன் பனான்னு கட்டியிருப்பாரா ஹுமாயூன், அதை இடிச்சிட்டு இவர் வந்து புராண கிலான்னு கட்டுறாரு டெல்லியில். ஸோ தீன் பனாவை ஹுமாயூன் வந்து தீன் பனான்னு ஒன்று ஒரு சிட்டி உருவாக்குறாரு, அதை இடிச்சிட்டு இவர் வந்து புராண கிலான்னு சிட்டி உருவாக்குறாரு, இதை வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் இவரோட கல்லறை மாடத்தை இவரே கட்டியிருப்பார். அது எங்கே இருக்குன்னா சசாரம், பீகாரில் வந்து இருக்குது. BIHAR, பீகாரில் வந்து இருக்குது. ஸோ இவரோட கல்லறை மாடத்தை இவரே கட்டுவார். அது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. சசாரம் கல்லறை மாடம்னு சொல்லுவாங்க. யாரோடது? ஷெர்ஷா. சசாரம் ஷெர்ஷா SSலே இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து திருப்பி வந்து 1545 அவர் இறந்துருவாரா, 55 வரைக்கும் அவரோட பசங்களாம் ஆட்சி பண்ணுவாங்களா. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஹுமாயூன் வந்து ஆட்சியை பிடிச்சிடறாரு. அதான் ரிட்டன் திருப்பி வந்து பிடிச்சிடறாரு. வந்து பிடிச்சவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வருஷம் தான் ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, நூலக படிக்கட்டு, டெல்லியில் வந்து ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும். இப்போ இருக்க குட்டி படிக்கட்டுலாம் கிடையாது, அதெல்லாம் லைப்ரரிலாம் பயங்கர பெருசாக இருக்கும், செம்ம ஹைட்டாக இருக்கும். அந்த படிக்கட்டுலேருந்து தடுக்கி விழுந்து இறந்துட்டாராம். அதை தான் ஒரு ஹிஸ்டோரியன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாழ்க்கை முழுக்க தடுமாறிட்டு இருந்தவர் வாழ்க்கையை விட்டு தடுமாறிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அவர் யாருன்னா லேன் பூல். ஸோ ஹுமாயூன் வந்து வாழ்க்கை முழுக்க தடுமாறிட்டு இருந்தார், வாழ்க்கையை விட்டு தடுமாறிட்டாருன்னு யார் சொல்லுவாங்கன்னா லேன் பூல். இது எப்படி நான் வச்சுக்கானா, நம்ம தடுமாறி எங்கே விழுவோம்? லேண்டில் விழுவோம். அப்போ லேண்டுனா லேன் அப்படின்னு வச்சுக்கலாம், லேன் பூல். ஸோ லேன் பூல் என்ன சொல்கிறாரு, வாழ்க்கை முழுக்க தடுமாறின ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டு தடுமாறிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஹுமாயூன், ஷெர்ஷா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹுமாயூனோட கல்ற அந்த டோம் வந்து அதாவது அவர் கட்டின டோம்ன்றாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து அக்பர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்பர் வந்து அவரோட ஆட்சி காலம் 1556 1605 இவ்வளோ காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு. 1556 1605 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? அவரோட மத சகிப்பு கொள்கை. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாரும் ஒன்று அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஜிஸ்யா வரியை ஒழிச்சார். முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்டுற ஜிஸ்யா வரியை ஒழிச்சார். ஜிஸ்யா வரி, அப்புறம் வந்து புனித பயணங்கள் போகிறதுக்கான வரியெல்லாம் இருந்துச்சு மற்ற மதத்தக்காரங்களுக்கு, இந்துக்கள் இவங்களுக்கெல்லாம், அதெல்லாம் ஒழிச்சார். இந்த மாதிரி நிறைய மத சகிப்பு கொள்கையெல்லாம் பண்ணார். அப்புறம் இந்து இளவரசிகளை வந்து கல்யாணம் பண்ணார். இவர் முஸ்லீமாக இருந்தாலும்
ஹிந்து இளவரசர்களை கல்யாணம் பண்ணார். ஸோ இதெல்லாம் தான் இவர் இவ்வளோ காலம் ஆட்சி பண்ணுறதுக்கான காரணம் இந்தியாவில். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஹுமாயூனோட பிள்ளை தானே அக்பர். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஹுமாயூன் வந்து தேசத்தை இழந்து வந்து ரஜபுத்ரா டெசர்ட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ பிறந்தவர் தான் அக்பர், ஒரு பாலைவனத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவர் ஒரு பெரிய மன்னராகவே ஆயிட்டார். ஸோ இவர் வந்து ஜலாலுத்தீன் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஜலாலுத்தீன் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 14 வயசில் வந்து மன்னராக முடிசூடுறாரு அப்படின்றாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு பாதுகாவலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மன்னர்களுக்கெல்லாம் சில பாதுகாவலர்லாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கறது எல்லாமே இவங்க தான். இவரோட பாதுகாவலர் யாருன்னா பைராம் கான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அக்பரோட பாதுகாவலர் யார்? பைராம் கான் அப்படின்றாங்க. ஸோ இது அக்பரோட ஒரு ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இவர் எப்போ ஆட்சியை கைப்பற்றாருன்னு பார்த்தோன்னா 2ஆம் பானிபட் போர் வந்து நடக்குது 1556. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். யாருக்குன்னா அக்பருக்கும் ஹெமுக்கும். அக்பர் வெர்சஸ் ஹெமு. ஹெமுனா யாருன்னா ஹேமச்சந்திரன் சொல்லுவாங்க. அவர் முஸ்லீம்லாம் கிடையாது, ஹிந்து தான். ஸோ ஹெமுனா ஹேமச்சந்திரன் சொல்லுவாங்க. அவருக்கு இவருக்கு நடக்குது. இதில் அக்பர் ஜெயிச்சிருவார், ஹெமு தோத்துருவார். ஹெமு வந்து தோற்று போகிறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஹெமு தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் எங்கேருந்தோ வந்த ஒரு அம்பு வந்து ஹெமுவோட கண்ணில் பட்டுரும். அதனால வந்து ஹெமுவால் இது பண்ண முடியாமல் தடுமாறுவார். அந்த கேப்பில் வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதான் இங்கே கதை. அப்போ ஹெமு வந்து தோற்றுருவார், அக்பர் ஜெயிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2ஆம் பானிபட் போர்லேருந்து அக்பர் இங்கே ஆட்சி பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அக்பரோட பாதுகாவலர் பைராம் கான் இருப்பாங்க. ஒரு ஒரு 4 வருஷம் வந்து அக்பர் வந்து இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் விரிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சன் அப்துல் ரஹீம். ஸோ இந்த பைராம் கான் இருக்கார்ல, இந்த பைராம் கான் தான் வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு எல்லாமே பொறுப்பாக இருப்பார். அவரோட ஏஜென்ட்டாக அவர் எல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பைராம் கானை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அக்பர் வந்து இது பண்ணிடுவார். நீங்கள் வந்து யாத்திரை போங்க, ஹஜ் யாத்திரைக்கு போங்க, உங்களுக்கு இதை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவார். அப்புறம் பைராம் கானும் இறந்துருவார். பைராம் கானை ஏதோ ஒரு போர் வீரன் வந்து கொன்றுவான். அந்த போரில் நீ தானே எங்கள் அப்பாவை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பைராம் கானை வந்து கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பைராம் கானோட பையன் அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து அவங்க அப்பா வந்து இவர்கிட்ட விசுவாசமாக இருந்தனால அவரோட பையன் வந்து அப்துல் ரஹீம். இவர் வந்து ஒரு பெரிய மேதை. அவரை மேதையாக இருக்கனால என்ன பண்ணுவார்னா அக்பரோட நவரத்னாஸ், அக்பரோட கோர்ட், அக்பரோட அவைன்னு சொல்லுவாங்க, நவரத்னாஸ்ன்னு சொல்லுவாங்க. நவரத்னா அப்படின்னா 9 பேர் கொண்ட அவை. அதில் ஒரு ஆளை இவரை வந்து வச்சுருவாங்க. யார்? பைராம் கானோட பையன் அப்துல் ரஹீம். அவருக்கு வந்து காணன் அப்படின்னு ஒரு பட்டமும் கொடுப்பார். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பட்டம்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பைராம் கானை வந்து ஹஜ் யாத்திரைக்கு அனுப்புவார். போகிற வழில இறந்துருவார். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா அவரோட பையன் அப்துல் ரஹீம் ஒரு பெரிய மேதை அப்படின்ற காரணத்தினால அக்பரோட அவையில் நவரத்னாஸ் அப்படின்னு ஒரு 9 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு ஆளை இவரை சேர்த்துக்குவாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா காணன் அப்படின்னு ஒரு பட்டமும் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இவர் ஒரு பெரிய மேதைன்னு சொல்லிட்டு. அது இங்கே முக்கியம் அக்பரில். அடுத்து வந்து அக்பரோட மிலிட்ரி கான்குவெஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இடத்தெல்லாம் பிடிச்சிருப்பார். ராணா உதய் சிங் வந்து தோக்கடிச்சிருப்பார். அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து வேறு என்ன முக்கியம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேப் வந்து கொடுத்துருக்காங்க முகல் எம்பையர். ஸோ நமக்கு என்ன முக்கியம் இங்கே? பானிபட்டு முக்கியமாக. இந்த காபூல் சைடு, காபூல் கந்தகர்லாம் வந்து பிடிச்சிட்டு தான் காபூல் கந்தகர் இந்த பக்கம்லாம் பிடிச்சிட்டு தான் இங்கே உள்ளே வருவார். பானிபட்டில் சண்டை நடந்திருக்கும், அது பார்த்துருக்கோம். வேறு என்ன பார்த்துருக்கோம்? மால்வா, கோல்கொண்டா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மேப்பில் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டால் போதும் முக்கியமான இடங்கள்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அகமது நகர் இந்த மாதிரி நிறைய இடத்த பிடிச்சாருன்றாங்க. அதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும். ராஜ்புத் பாலிசி. ஸோ இந்த மாதிரி ராஜ்புட் அப்படின்றவங்க இந்துக்கள். அந்த இந்து இளவரசிகள் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவார் அக்பர். ஏன்னா வந்து எல்லாத்துக்கூட நல்லிணக்கமாக இருந்தால் தான் ரொம்ப காலம் ஆட்சி பண்ண முடியுன்றனால. அதே மாதிரி வந்து சதியை வந்து எதிர்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வந்து அந்த நெருப்புக்குள்ளே தள்ளி விடக்கூடாது. சதினா வந்து கணவர் இறந்துட்டா மனைவியை நெருப்பில் பிடிச்சி தள்ளி விடுவாங்க, அந்த சதின்ற விஷயம். அதை வந்து இவர் எதிர்த்துருக்கிறார். அவங்களாம் இஷ்டப்பட்டு போனால் கூட சரி, நீங்கள் கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சதியை எதிர்த்தாரு அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து புனித பயணங்களுக்கான அந்த பில்கிரிம் டேக்ஸை வந்து ரத்து பண்ணியிருக்காரு. புனித பயணங்களுக்கான வரி. யார்? ஹிந்துக்கள் புனித பயணம் போனால் வரி கட்டணும் அந்த டைமில் முஸ்லீம்களுக்கு. ஏன்னா ரூலர்ஸ் வந்து முஸ்லீம் ஆட்சியாளர்கள். அதனால் அந்த புனித வரியெல்லாம் ரத்து பண்ணியிருக்காரு. ஜிஸ்யா டேக்ஸ், முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து ஜிஸ்யா டேக்ஸ் கட்டணும். அந்த ஜிஸ்யா டேக்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருக்காரு. இது மாதிரி இந்துக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காருன்றாங்க. அதே மாதிரி ஒரு இந்து இளவரசி தான் திருமணம் பண்ணியிருப்பார். யாருன்னா ஜோதாபாயின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹர்கா பாயின்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டார். அதான் ஜோதா அக்பர்னு சொல்லுவோம். இவங்க யாரோட பொண்ணுன்னா ராஜா பீஹாரி மாலோட பொண்ணு. ஆம்பரில் ராஜா பீஹாரி மாலோட பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே,
வேறு என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த தோடர்மால் பற்றி கொடுத்துருக்காங்க. யார் தோடர்மால், அக்பர், ஷெர்ஷா 2 பேருக்குமே வந்து அந்த வருவாய் ரீதியாக வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே ஒரு இவர் தான். அதுக்கப்புறம் பீர்பால்ன்றவர் அக்பரோட அந்த நவரத்னாஸில் அந்த அவையில் இருந்த 9 பேரில் ஒரு ஆள். இந்த நமக்கு வந்து சின்ன வயசில் பார்த்துருப்போம் அக்பர் பீர்பால் கதைகள்னு சொல்லிட்டு காமெடியாக நிறைய கதைலாம் சொல்லுவாங்க இவங்க பண்ண அந்த ஃபன் விஷயங்கள்லாம். ஸோ அப்போ பீர்பாலும் இவரோட முக்கியமான ஒரு இதில் ஒரு ஆள். அதுக்கப்புறம் இந்த போர் ரொம்ப முக்கியம். 1576 ஆல்டிகெய்டு அப்படின்னு ஒரு போர் நடக்கும், பேட்டில் ஆஃப் ஆல்டிகெய்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து முகல் ஃபோர்ஸும் ராணா பிரதாப் சிங்குக்கும் எதிராக நடக்கும். ஜோத்பூரில் ராணா பிரதாப் சிங்க்கும் இதில் வந்து அக்பர் தான் ஜெயிப்பார். அதுக்கப்புறம் அக்பர் ஒரு சிட்டியை கட்டுவார், அது ரொம்ப முக்கியம். அது அந்த சிட்டி பேர் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புலன் தர்வாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதியை கட்டுவார். ஸோ அப்போ அந்த ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்ற சிட்டி யாரோடது? அக்பரோடது. அதே மாதிரி புலன் தர்வாசா வந்து யாரோடது? அக்பரோடது. ஃபத்தேபூர் சிக்ரின்ற சிட்டி யாரோடது? அக்பரோடது. புலன் தர்வாசா அப்படின்ற மசூதி அக்பரோடது. அப்புறம் இந்த மன்சப்தார் சிஸ்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஹெரிடிட்ரி கிடையாதுன்னு இருப்பார், மரபுரிமை கிடையாது, அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் பேரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஜாட்டு சவார். ஜாட்டு அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து சோல்ஜர்ஸ் வந்து இருக்கிறது. சவார் அப்படின்னா எவ்வளோ குதிரைகள் வச்சுருக்கான் அப்படின்றது. ஸோ அப்போ வந்து அந்த மன்சப்தாஸ் வந்து இவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க. மன்சப்தார் ஸ்டேட் இதை வந்து ஹெரிடிட்ரி பரம்பரை உரிமை கிடையாதுன்னு இவர் ஆக்கியிருப்பார். எல்லாரும் மன்சப்தார் ஆகலான்னுவார். அதே மாதிரி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இருந்தால் முஸ்லீம்களை தானே அதிகமாக வச்சுக்குவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹிந்துஸ் ராஜபுத்திர அரசர்கள்லாம் நிறைய பேர் இவரோட இதில் வந்து நியமிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் இவரோட ராஜபுத்திர பாலிசின்னு வாங்க, கொள்கைன்னு வாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சுல்கி குல் அப்படின்னு ஒரு தத்துவம், அனைவருக்கும் அமைதி அப்படின்ற அந்த தத்துவத்தை சொல்லுவாங்க. சில சூஃபிசம் சார்ந்து இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து இபதத்து கானா அப்படின்னு ஒரு வழிபாட்டு கூடத்தை ஆரம்பிச்சிருப்பார் 1575. இபதத்து கானான்ற வழிபாட்டு கூடம் என்னென்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா உட்காந்து பேசுகிற மாதிரி வழிபாட்டு கூடம். பின்னாடி இது வந்து கலவரெல்லாம் ஆகி இது வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து அவங்க உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து, ஜொராஸ்ட்ரியம், ஜெயினிசம், புத்திசம் இந்த மாதிரி அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தௌகத் இலாகி இல்லாட்டி தீன் இலாகி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரான், ஃபிலாசபிலாம் சொல்லியிருக்காரான். தீன் இலாகினா அந்த எல்லா மதமும் ஒன்றுன்ற மாதிரி தான். தௌகத்தி இலாகின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடவுள் கோட்பாடு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த தௌகத்தி இலாகின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அக்பரை சேர்ந்த விஷயங்கள். ஓகே. அதுக்கப்புறம் பின்னாடி இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க, ரத்து பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான் அக்பரில் முக்கியம். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.